சூப்பரான டேஸ்டியான சோயா கறி ரெசிபி செய்யலாமா. சோயாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. வதங்கினதும் ஆற விட்டுருங்க. ஆனதும் மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அந்த லைட்டாக அலசி அந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் ஆனதும் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அலசி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோயாவை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நல்லா குழம்பு ரெடியாகி வரட்டும். இது பொங்கி வரும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சோயா கூட அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான கறி டேஸ்ட்டுக்கு வரும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.